1 பேதுரு 3:15 சொல்லுது, கர்த்தராகிய தேவனை உங்க இருதயத்துல பரிசுத்தம் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம எப்படா கர்த்தரை வந்து பரிசுத்தம் பண்றது அப்படின்னு யோசிக்க தோணுது இல்லையா? இதை குறித்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒருவேளை நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, நான் உங்க யாக்கோபு, இது நீர் என்னை காண்கிற தேவன் என்ற ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த வசனம் இதோட பின்பகுதி என்ன சொல்லுதுன்னா, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன? நம்ம பரிசுத்தம் எப்படி அவரை பண்ண முடியும் இல்லையா? இந்த கேள்வி வருது இல்லையா? என்ன சொல்றாரு? நானே பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்னு சொன்ன அதே தேவ ஆவியானவர் தான் இங்க பேதுரு மூலியமா நமக்கு எழுதி கொடுத்திருக்காரு. ஓகேவா? இது ஏன் நீங்க யோசிக்கலாம். சிம்பிளா சொல்றேன், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு பரமண்டல ஜெபத்தை சொல்லி கொடுத்திருக்காரா? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பிதாவுனுடைய நாமத்தை நம்ம சொல்லி எப்படி பரிசுத்தமாக்க முடியும்? முடியவே முடியாது இல்லையா? அவர் ஒளியில வாசம் செய்கிற தேவனும், அவர் வந்து அவருடைய முகம் சூரியனை போல இருக்கணும். கிட்ட கூட நம்மளால சேர முடியாது, அவ்வளோ பரிசுத்தமான தேவன். ஆனா இந்த வார்த்தைக்கு உண்டான பொருள் என்ன? ஓகே, அதுதான் நம்ம பார்க்க போறோம். அதாவது உங்க இருதயங்களில் அவரை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னா என்னன்னா, அதே மாதிரி இப்போ உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த ஜெபம் இருக்கு இல்லையா, பரமண்டல ஜெபம், அதுக்கும் ரெண்டும் சேர்த்தே சொல்றேன். அதாவது எப்படின்னா, அவருடைய நாமம் நம்ம நிமித்தம் தூஷிக்கப்பட்டு போயிருக்கும். ஓகே, நாமம் பரிசுத்தப்படுவதாக ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், சரியா? அப்போ ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஜனங்களும் ஒருத்தர் விடாமல் எல்லாருக்கும் கிறிஸ்து இயேசுவை பிடிக்கும், அவருடைய சுபாவத்தை பிடிக்கும். அவர் நல்லவர்னா அறிக்கையிடுவாங்க. அவர் வந்து அவர் தப்பே பண்ணாமல், பாவமே பண்ணாமல், அவர் மற்றவங்களுக்கு வேண்டி ஜீவனை கொடுத்தது, அவங்களுடைய அன்பம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் ஏற்றுக்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிறிஸ்துவை அல்லாதவர்கள் இருக்காங்க இல்லையா? சரி, எப்படின்னா நம்ம பைபிள் வாசிக்கிறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், சர்ச்சுக்கெல்லாம் போகிறோம். ஆனால் கிறிஸ்து இயேசுவனுடைய சுபாவம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கா? ஒருத்தங்க பார்க்குறாங்க கிறிஸ்தவர்னாலே அவங்களுக்குள்ள டிஃபால்ட்டாக தேவன் ஒரு பயத்தை வச்சிருக்காரு, உங்களுக்கு குறித்து ஆச்சரியப்படுறமான தன்மையை வச்சிருக்காரு. ஆனால் அவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க? ஏன்? நம்மளுடைய சுபாவம், ஒருத்தங்க நம்மளை திட்டினா நமக்கு என்ன தோணுது? மறுபடியும் வந்து அவங்கள மன்னிக்கணும்னு தோணுதா? இல்லை அவங்கள வந்து ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி தோணுதா? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இப்பேற்பட்ட தேவனுக்கு விரோதமான சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கும்போது அவருடைய நாமம் தூஷிக்கப்படுறதுக்கும், அவருடைய நாமம் நிந்திக்கப்படுறதுக்கும், அவருடைய நாமம் அவமானப்படுறதுக்கும் நீங்களும் நானும் வந்து அப்படி இருக்கும். ஓகேவா? அப்படி பிசாசுனால வஞ்சிக்கப்படுறவங்க கூட வந்து சொல்லலாம். பிசாசை சொல்றதை விட நீங்களும் நானும் வசனத்தை தெரிஞ்சு எப்படி வந்து தேவனுடைய நாமத்தை தூஷிக்கப்படுறதுக்கு விடுறோம் இல்லையா? அதனால தான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாள் ஜெபத்திலையும் உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த அர்த்தம் புரியாமலே நிறைய பேர் வந்து சொல்லிட்டு அவருடைய நாமம் பரிசுத்தப்படணும்னா நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவை போல பரிசுத்தமா வாழணும். ஹல்லேலூயா! இதுதான் அதனுடைய பொருள். நம்ம இங்க பார்க்கறது உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள்லாம் எப்படின்னா, பரிசுத்தனாலே நீங்க சிம்பிளா சொன்னா கிறிஸ்துவ தவிர ஒண்ணுமே உங்க இருதயத்துல இருக்கக்கூடாது. ஓகேயா? அதுதான் பரிசுத்தம் இல்லையா? ஒரு தங்கமோ ஏதோ ஒரு விலையேற பெற்றத ஒரு பொருளோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்களேன், அதுல கொஞ்சம் அழுக்கு இருந்தா என்ன? ஓகே, இல்லை நீங்க அதை அழகுப்படுத்துறீங்கன்னு சொல்லி வேற ஏதாவது வச்சாலும் என்ன ஆகும்? ஓகே, நீங்கள் ஒரு கோல்டு கலர் ஒரு பொருள், ஒரு கோல்டு பிஸ்கெட்டே எடுத்துக்கோங்க. ஓகே, அதில் நீங்கள் அழகுப்படுத்துறீங்கன்னு சொல்லி கலர் ஏதாச்சும் வந்து பெயிண்ட்டோ இல்லை எடுத்து வச்சு அதுக்கு மேலே வரைகிறீங்க, உங்கள் பேரே வந்து வரைகிறீங்க. ஓகே, அந்த கோல்டுனுடைய வேல்யூ என்ன ஆகும்? அதை அப்படியே வெயிட் போட்டு எடுப்பாங்களா? மாட்டாங்க, அதை எடுப்பாங்க. ஓகேவா? அப்போது கிறிஸ்து இயேசுவின் வழியாக பிதா தம்மோடு இருக்கும்படியா தமக்கு சொந்த ஜனங்களாக உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல இருந்து வேறு பிரிச்சிருக்காரு. இதுக்கு ஆதாரமும் வசனம் சொல்லுது 17வது அதிகாரம் யோவான்ல, நான் உலகத்தார் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்லன்னு வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா? நீங்களும் நானும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, தேவனுக்குரியவர்கள். இந்த தாட் உங்களுக்கும் எனக்கும் எப்பவுமே வந்து மாறக்கூடாது. நான் இங்க உள்ளவன் அல்ல. இப்போ எப்படி ஃபாரின் போகும்போது இப்போ ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிருப்பீங்க இல்லை, உங்கள் வீட்டில் போயிருப்பாங்க இல்லையா? இப்போ அவங்களுக்கு அங்கே என்னதான் இருந்தாலும் இது என்னுடைய நாடு இல்லை, அந்த தாட்டு எப்பவுமே இருக்கும். ஓகே, இது தாய்நாடு அப்படின்ட்டு. ஓகே, மறுதளிச்சு போகிறாங்களோ அவங்கள விட்டுருங்க, சரியா? அப்போது அதே தான் நீங்களும் நானும் இந்த பூமியில் உள்ளவங்க இல்லைங்கிற சிந்தை இருந்தால் தான் உங்கள் இருதயம் பரிசுத்தப்பட முடியும். ஓகே, காக்கப்பட முடியும். ஓகே, எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த இருதயம் வந்து திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்குது. ஓகே, பிசாசு இருதயத்துல தான் வந்து வஞ்சிப்பான். ஓகே, தாட்ஸை கொண்டு வரும், சிந்தனையை விதைச்சிட்டு போயிடும். ஓகே, அதான் கலைகளை விதைக்கிறான்னு, கலைகளை இது பண்றான்னு வசனம் சொல்லுது இல்லையா? இதுதான். ஓகே, அப்ப நீங்க இருதயத்தை காத்துக்கொள்ளணும்னா தேவனை தவிர ஒன்னுத்தையும் அனுமதிக்காதீங்க. ஓகேவா? இப்போ காட்டு மிருகமாகிய அந்த சர்ப்பத்தை உள்ள அனுமதிச்சனாலதான் வஞ்சிக்கப்படுறாங்க ஏவாள். ஓகே, அதை உள்ள அனுமதிக்கலைன்னா வஞ்சிக்கப்படவே மாட்டாங்க. ஓகேவா? எப்படி ஏதேன் தோட்டத்தை ஆதாம்கிட்ட சொன்ன வேலை என்ன? காக்கிறதுக்கும் பண்படுத்தவும் சொன்னாங்க. ஓகே, அந்த காவலை விட்டாங்க. அப்போ தேவனுடைய கட்டளையை, உங்களுக்கு கொடுத்த கட்டளையை, எனக்கு கொடுத்த கட்டளையை நாம மீறும் போது என்ன ஆகுது? தேவனை நம்ம பரிசுத்த குலைச்சலாக்குறோம். ஓகே, அதனாலதான் உங்க இருதயங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கர்த்தராகிய தேவனை
ஓகேயா? அப்போ நம்ம இதை செய்யணும். டெய்லியும் அதுக்கு தான் அவர் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனா. அப்போ துதிச்சுக்கிட்டே இருங்க எப்பவும். ஓகே, அப்போ அவர் பரிசுத்தமாகிட்டே இருப்பார். பரிசுத்தம் மீன்ஸ் தப்பா இல்லை, அவர் பரிசுத்த தேவன் தான். உங்க இருதயத்துல அவர் பரிசுத்தமா இருக்கார். தங்கம் வந்து பரிசுத்தம் தான். அதை வந்து கொண்டு போய் சாக்கடையில வச்சா அந்த சாக்கடையை தான் க்ளீன் பண்ணணும். ஏன்னா தங்கம் பரிசுத்தம் தான். அது எங்கே வச்சாலும் தங்கம் தங்கம் தான். தங்கமோ டைமண்டோ ஏதோ வச்சுக்கோங்க, ஓகேவா? ஆனால் அதை சுற்றி இருக்க வெளியில் இருக்கிறத தான் க்ளீன் பண்ணணும். உங்களுக்குள்ள தேவனுடைய நாமம், கிறிஸ்து இயேசுனுடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கா? கிறிஸ்தவர்கள், அவருடையவர்கள், புரியுதா? அப்போஸ்தலர்களை வந்து ஆதிகால எழுப்புதல் ஆரம்பிக்கும்போது அப்போஸ்தலருக்கு தான் கிறிஸ்துவை உடையவர்களாக இருந்தனால கிறிஸ்தவர்கள் பேர் வச்சாங்க. நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள்னு சொல்கிற நாமும் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கோமா? இருக்கோம். ஓகே. ஆனால் அவர் எப்படி இருக்கார்? நாம வெளியில வந்து அவருக்கு பெரிய பரிசுத்த வாழ்க்கை வாழலாம். பரிசுத்தனா அதுதான், அவருடைய கட்டளைகளை மீறி எது பண்ணாலுமே, சிம்பிளா சொன்னா எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வந்து கீழ்ப்படிங்கன்னு வசனம் சொல்லுது. அட்லீஸ்ட் ரோடு டிராஃபிக் நம்ம இந்த இந்தியாவில் கிறிஸ்தவர்களா இருக்க நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறோமா? கரெக்டாக ஹெல்மெட் போட்டு போகிறோமா? கரெக்டாக டிராஃபிக் லைனில் நிற்கிறோமா? ஓகே, இதெல்லாம் ஆரம்பத்தில் எனக்கு சொல்லி கொடுத்து அப்படி அதனால் நான் சொல்கிறேன். ஓகேவா? அது யோசிச்சு பாருங்கள். ஓகே, கரெக்டாக டியூட்டி டைமுக்கு போகிறோமா? எல்லாத்தையும் உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நம்மளை நாமே நிதானித்து அறிந்தோம்னா நாம் நியாயம் தீர்க்கப்படும். அதனால தான் அவரை நாம பரிசுத்த குலைச்சலாக வச்சுருக்கோம். ஓகே, பரிசுத்த தேவனை குப்பைக்குள்ளே வச்ச மாதிரி அந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்கிறார். புரிஞ்சுதா? இப்போ இந்த வசனத்துக்கு மேலே கீழே வந்து நீங்கள் பாருங்கள். ஓகே, கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களுக்கு சமாதானம் உண்டாவதா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.